மோட்டு பத்தலு என் அருமை நண்பர்களே, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி விழுந்திருக்கீங்க? பூசணிக்கா மணியா போர்டிங்காக இந்த இரும்பு கம்பியை பத்த வைக்கலாம் நினைச்சோம், ஆனா எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. எங்களால வெல்டிங் கூட பண்ணி முடிக்க முடியல. ஒரு ராடு சின்னதா இருக்கு, இன்னொரு ராடு பெருசா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான மேட்டர்ப்பா. இந்தாங்க என் ஸ்பெஷல் வெல்டிங் கன்னு. அப்புறம் இத பாருப்பா, ஸ்பெஷல் லேசர் கட்டரு. இத வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பெரிய மெட்டலா இருந்தாலும் ஈஸியா கட் பண்ணிடலாம்பா. பத்தலு, நான் முதல்ல எல்லா மெட்டலையும் அப்படியே பீஸ் பீஸா தனித்தனியா கட் பண்ணி வச்சிடுறேன். நீ எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பத்த வச்சு வெல்டிங் வை. வேணாம் மட்டும் நீ கட் பண்ற வேலையில சரியா செய்ய மாட்டேன். அந்த வேலையை நான் கையில எடுத்துக்கிறேன்டா. வேணாடா, நானே செய்யறேன். முடியாதுன்னா நான் தான் செய்வேன். சொன்னா கேளு, வேணாம் சொன்னா கேளு. பண்ண போயிட வேணாம், நான் தான் செய்வேன். நான் மட்டும் தான் செய்வேன். சர்வீஸ் என்ன சொல்லுதுன்னா, டாக்டர் ஜட்கா திரும்பி பார்க்காம ஓடுங்க. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. அது மட்டும் என்கிட்ட இருந்தா பேங்க் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிடுவேன். லாக்கரை ரெண்டா பொளந்து பணத்தை எல்லாம் அபேஸ் பண்ணிடுவேன்ல. மோட்டு பத்து எதுக்கு நடு ரோட்ல நின்னு சண்டை போட்டு இருக்கீங்க? பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எதுக்கு சண்டை போட்டு பேரை கெடுத்துக்கிறீங்க? என்ன இது? இங்க இருக்கிற வீடெல்லாம் எப்படி உடைஞ்சிருக்கு? இந்த வீடு உடைஞ்சிருக்கு, இந்த வீடு உடைஞ்சிருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அட, இப்ப உங்க வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சோகம் வருமா இல்ல கோபம் வருமா? அடப்பாவீங்களா, யார் இத பண்ணது? இங்க இருக்கிற வீடெல்லாம் இப்படி சின்ன பின்னமா செதறி இருக்குன்னா அதுக்கு காரணம் மோட்டு பத்தலு தான். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? ஏதாவது சொல்லுடா. ஏய் பொடி பசங்களா, எங்கடா ஓடுறீங்க? நான் சொல்றேன், மரியாதையா நில்லுங்கடா. ஏய் அம்மா வர மாதிரியே இருக்கு. பாக்ஸர் அண்ணாச்சி, அங்க பாருங்க, மோடிக்கு அடியில இருக்கானுங்க. வந்து என் வீட்டை சரி பண்ணி கொடுங்கடா, இல்லனா உங்க ரெண்டு பேரோட எலும்பை எண்ணிடுவேன் நான். இல்ல இங்க ஒரு வெல்டிங் கன் இருந்தது, அத வச்சு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஓ மன்னிச்சிடுங்க. ஏய், வெல்டிங் கன்னை வச்சு மெட்டலை சரி பண்ண முடியும், ஒரு செங்கலை கூட ஒட்ட வைக்க முடியாது தெரியுமா? இல்ல நீங்க அப்படிலாம் பேச கூடாது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல அந்த குட்ட பையன் ஜாட பிடிக்கணும். எங்க கண்ண அவன் தான் எடுத்துட்டு போறான். அவனை புடிச்சாதான் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியும். எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு விடுங்க. சரி முதல்ல போய் அவனை பிடிங்க. ஆனா அதுக்கப்புறம் மரியாதையா என் வீட்டை சரி பண்ணி கொடுத்துடணும், மறந்துடாதீங்க. ஹலோ சிங்கம் சார், சீக்கிரமா வந்து சேருங்க. நான் இதோ வந்துட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது கேம் பாசிபிள். மரியாதையா சரண்டர் ஆயிடு. சிங்கம், யூ ஹேண்ட்ஸ் அப். ஆமா, அட பாவி,
அட பாவி, என்னோட பைக்க பாதியா கட் பண்ணிட்டியே. ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். எஸ் எஸ், என்னது லாக்கரை கட் பண்ணி கொள்ள அடிச்சிட்டு போயிட்டானா? ஓகே, ஹலோ ஹலோ, என்னது ஜான் பேக்க கொள்ள அடிச்சிட்டு போயிட்டானா? ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் அவனை உடனே பிடிக்கிறேன். ஓகே ஓகே, வைஃப் ஹியர் when Singam is here. பாத்தீங்களா மோட்டு பத்லோ, நீங்க பண்ண சின்ன தப்பு எவ்வளவு பெரிய விபரீதமாயிடுச்சு. சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்க தப்பு எதுவும் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் ஜட்காவோட கண்டுபிடிப்பு தான். வாங்க நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம். ரெண்டனக்கடான நம்ம சும்மா விடக்கூடாது. அவனை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும் சார். அவனெல்லாம் விட்டா வளர்ந்துருவான் சார். சரி வாங்க, உடனே போலாம். நாம ஜானை இமிடியேட்டா பிடிச்சாகணும். ஆமா. போஸ், அங்க பாருங்க, நம்ம வண்டிக்கு மேல கார் பறந்துகிட்டு இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஓ பாஸ், வா, என்னமோ பஞ்சு சொல்றீங்க. அஞ்சு டைலாக விட்டுட்டு வேலையை கொஞ்சம் பாரு. பத்ரோ, கார் திடீர்னு ஆடுற மாதிரியே இருக்குடா. அட கார் சேக்காவாம என்னடா பண்ணோம்? கார் டிக்கி இந்த பகுதி அவன் கட் பண்ணிட்டான்டா. ஏய் ஜான், ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிடு. இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் மேல இருந்து உன்னை கவர் பண்ணிட்டேன். சிங்கம் சார், முதல்ல நீங்க கொஞ்சம் மேல பாருங்க. உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிக்க. நான் கிளம்புறேன். பாய். பத்ரோ, சீக்கிரமா ஏதாவது பண்ணுடா. என்ன பண்ண சொல்ற நீ? இப்படி கத்துறத விட்டுட்டு பேசாம கீழே குதிக்கிட்டு மாட்டோம். அத பாவீங்களா, நீங்க வண்டியை என் தலைமையில இறக்கிடுவீங்க போல இருக்கே. என் வண்டி வேற ஸ்லோவா போகுது. நான் எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. இவனுங்க வேற என்ன துரத்திக்கிட்டு வரானுங்க. இப்ப என்ன பண்றது? அத பாவீங்களா. எப்பா அட மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இத போட்டுக்கங்க. இது மேல லேசர் கன் வேலை செய்யாதுப்பா. போங்க நண்பர்களே, போங்க. அவனை சீக்கிரம் மடக்கி புடிங்க. கச்சா கச்சா, ஆல் தி பெஸ்ட். வெற்றி நமதே. ஓகே. டாய் குட்ட பையல, மரியாதையா வெளியே வாடா. உன் சாப்டர் இதோட க்ளோஸ். உன் ஜம்ப எங்க கிட்ட செல்லாது. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி வாங்க, ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். லெஃப்ட் லாடி, ரைட் லாடி. நீ எந்த பக்கம் அடிச்சாலும் ஒண்ணு ஆகாது. நீ பாத்தியா, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப பாரு ஒண்ணு. மோட்டோ தப்பிச்சு ஓடிடு. கவசெல்லாம் கழண்டு கண்ணாபுடன்னு கீழே கிடக்குது. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆவான் டான். மறுபடியும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. டாய், டீ கடை மாட்டேங்க. சீக்கிரமா சமைச்சா கொண்டாந்து குடுறா. அந்த திருட்டு பையனை ஒரு வழி பண்ணணும். எனக்கு ஒண்ணும் முடியல. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? கொண்டா. அப்படிதான். யாருக்காவது தைரியம் இருந்தா வாங்க, வந்து என்ன புடிச்சு பாருங்க. யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டாய் குட்டை, அவனை எனக்கு மட்டும் கோவம் வந்தது உன்னை துவம்சம் பண்ணிடுவேன். இப்பதான் நான் சூடா சமைச்சா சாப்பிட்டுக்கேன். அம்மா, ரெண்டு பேரும் மோதுங்க. ஸ்டாப். உனக்கு இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட மோதி பாரு. நிஜமாதான் சொல்றியா? என்னென்ன ஒழுங்கு மரியாதையா அந்த கண்டை எடுத்து நீயா என்கிட்ட கொண்டாந்து தர வரைக்கும் உன்னை விட மாட்டேன். அடி பின்னி எடுத்துருவேண்டா சோம்பேறி. கண்டைகிறா, உன்னை மிதிச்சே நான் கொண்டுடுவேன். எடு. சண்டைய சீக்கிரம் முடியல. என்
கடை சுத்தமா போச்சு. ஏதாவது ஒண்ணு பண்ணி சண்டையை நிறுத்துங்கடா. ஐயா. ஓ வரண்டா ஏய், எப்படி அதே போதும், நிறுத்தி போட்டோம். வேண்டாம், இதுக்கு மேல அடிச்சுனா என் உடம்பு தாகாது. சொன்னா கேளு. சிங்கம் சார், தயவு செஞ்சு அவனை தடுத்து நிறுத்துங்க. நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏய் மோட்டு பத்துலோ, இந்தாங்க உங்களோட கன். ஏய் ஜான் த டான், நீ ஏன் கூட வா, மாமியார் வீட்டுக்கு போலாம்.